அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். கவிஸ் பாட்காஸ்டின் இன்னொரு எபிசோடுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு, ஹவ் ஐ அண்டர்ஸ்டுட் மை ட்ரிக்கர்ஸ் பிஃபோர் ரியாக்டிங். இந்த காலகட்டத்துல ட்ரிக்கர் அப்படின்ற வார்த்தை எல்லாருமே பயன்படுத்துறாங்க. நான் பார்த்துருக்கேன். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ட்ரிக்கர்ன்ற வார்த்தை. பட் அதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னாக்க, எனக்கு நானே இப்ப யோசிக்கிறேன் நான் அத. பட் ஆனா ட்ரிக்கர்னா எல்லாருக்குமே புரியுது, எல்லாருக்குமே தெரியுது அந்த வார்த்தை. அவன் என்ன ட்ரிக்கர் பண்ணான், அதனால தான் நான் சண்டை போட்டேன், அதனால தான் நான் பேசினேன். ஸ்கூல் பிள்ளைங்க மொதற்கொண்டு சொல்லுது. ஸோ அந்த ட்ரிக்கர் அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னாக்க, மத்தவங்க பண்ற ஏதோ ஒரு விஷயத்துக்கு, மத்தவங்க சொல்ற ஏதோ ஒரு வார்த்தைக்கு, மத்தவங்க காட்டுற ஏதோ ஒரு எமோஷனுக்கு நாம எப்படி மாறுறோம்? எப்படி பிஹேவ் பண்றோம்? எப்படி நம்ம ஆன்சர் குடுக்குறோம்? இதுதான் ட்ரிக்கர் அப்படின்றது. பட் இது வெளியில தெரிஞ்சுது. நம்ம பேசுறோம், ஆன்சர் பண்றோம், கத்துறோம் அப்படின்னா அதுக்கு பேரு ரியாக்டிங். பட் ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த மாரி ஒரு விஷயம் உங்கள்ட்ட எழும்புது அப்படின்னா, அதுக்கு பேர் தான் ட்ரிக்கர். ஸோ இன்னைக்கு நான் பேச போறது யூனிவர்சல் ட்ரிக்கர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இவங்களால தான் அந்த ட்ரிக்கர் வரும், இவங்களால தான் அந்த ட்ரிக்கர் வரும் அப்படிலாம் கிடையாதுங்க. ட்ரிக்கர்னா எல்லாமே ட்ரிக்கர் தான். எல்லார் பண்றதும் ட்ரிக்கர் தான். அத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட பேசப் போறேன். ஸோ சில இடங்கள்ல ட்ரிக்கர் ரொம்ப ஸ்மாலா இருக்கும். அதாவது பெருசாலாம் ஒண்ணுமே இருக்காது. ரொம்ப சின்ன விஷயமா தான் இருக்கும். ஆனா அது நம்மள என்ன பண்ணும், இன்ஸ்டன்ட்டா உடனே கோவப்பட வைக்கும், பதட்டப்பட வைக்கும், வருத்தப்பட வைக்கும், படபடப்பு அடைய வைக்கும், விரக்தியின் உச்சிக்கே சில நேரம் கொண்டு போகும். ஆனா இதெல்லாம் எதுவுமே நாம எதிர்பார்த்து வரவே வராது. நம்ம ஒரே வார்த்தையில ஈஸியா சொல்லிடுவோம். அவங்க ட்ரிக்கர் பண்ணாங்க, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்ட்டு. நாம நம்மள நெறைய பேர் இந்த ட்ரிக்கர் ஏன் நடக்குது அப்படின்ற புரிதல் இல்லாமலே இந்த ட்ரிக்கருக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல என்னுடைய ட்ரிக்கர நான் எப்படி புரிஞ்சுகிட்டேன், அதுக்கு பின்னாடி நமக்கு குடுக்கப்பட்ட பொய்கள் என்ன? நமக்கு சொல்லி குடுத்து வளர்க்கப்பட்ட பொய்கள் என்ன? அப்படின்றதையும் இந்த எபிசோட்ல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ முதல்ல ட்ரிக்கர்னா என்னன்றத நம்ம சொல்லிடுவோம். ட்ரிக்கர் அப்படின்றது நாம நெனச்சுட்டு இருக்கிறோம். அடுத்தவங்க பேசுறது மூலியமா வர்றது, அடுத்தவங்க செயல்கள் மூலியமா வர்றது. ஆ அடுத்தவங்க தான் நம்மள கோபப்படுத்துறாங்க, அதன் மூலியமா தான் வருது அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே ட்ரிக்கர் அப்படின்றது இப்ப என்ன நடக்குதோ, அது கிடையவே கிடையாது. புதுசா இருக்குதுங்களா? ஆனா இதுதான் உண்ம. அவங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்றதுக்காக நீங்க அவங்களுக்கு ரியாக்ட் பண்ண ரெடியாக வைக்கிற அந்த உணர்வு ட்ரிக்கர் இருக்கு பார்த்தீங்களா? அது பிரசன்ட்ட பத்தினது கிடையவே கிடையாது. அது நம்மளுடைய பாஸ்ட்ல இருந்து நமக்கு வர்ற சிக்னல். எங்கேருந்து? குழந்தை பருவ காயங்கள். சைல்ட்ஹுட் வூண்ட்ஸ், சைல்ட்ஹுட் பேட்டர்ன்ஸ். பழைய பயங்கள், தீர்த்து வைக்கப்படாத தேவைகள், இன்செக்யூரிட்டீஸ். இதெல்லாம் நம்ம குழந்தை பருவத்துல நம்ம அதிகமா இருந்து நம்ம கடந்து வந்திருந்தோம் அப்படின்னாக்க, அது எதுவுமே வெளியில போயிருந்திருக்காது. நமக்குள்ள போய் தங்கியிருக்கும். அப்போ அத ஆக்டிவேட் பண்ற மாரி வெளியில இருக்கிறவங்க யாராச்சும் அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்குள்ள எத ஆக்டிவேட் பண்ண போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க பண்றது உங்களுக்குள்ள இப்படி ஒரு உணர்வ உண்டு பண்ணுச்சு அப்படின்னாக்க, அது அவங்களால வந்தது கிடையவே கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றப்படாத காயங்கள், சந்திக்கப்படாத கோபங்கள், வெளிப்படுத்தாத உணர்வுகள்,
தீர்க்கப்படாத பயங்கள் இதெல்லாம் உள்ள போட்டு மூடி வச்சிருப்பீங்க. அதிலிருந்து வரக்கூடிய சிக்னல் தான் அந்த ட்ரிக்கர் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஏத்துக்க முடியலல்ல? கஷ்டமா தானே இருக்குது. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நான் நெனச்சேன், எனக்கு கோவம் வருதுன்னாக்கா, எதுத்தால உள்ளவங்க இத பண்றாங்க, அதனால கோவம் வருது. நான் சரியா தான் இருக்கிறேன் அப்படின்னு தான் நான் நெனச்சேன் நானு. ஒரு காலம் வரைக்கும். அப்புறம் ஏன் எனக்கு கோவம் வந்துகிட்டே இருந்தது? கோவம் தீரவே மாட்டேங்குது. எதுக்கெடுத்தாலும் கோவம் வந்துகிட்டே இருந்தது. எதுக்கு கோவம் வருது? தேடி போனேன். இந்த பதில் தான் எனக்கு கிடைச்சது. இத நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, நான் சரி பண்ணணும்னு உக்காந்தேன். அப்பதான் எனக்கு இந்த உண்மை தெளிஞ்சுது எனக்கு. ஒரு சின்ன உதாரணம். நம்ம பெரிய ட்ரிக்கரா என்னுடைய பெரிய ட்ரிக்கர் என்ன தெரியுமா? என்னை யாராச்சும் இக்னோர் பண்ணிடுவாங்களோ! என்னை யாராச்சும் வேணான்னு நெனச்சுருவாங்களோ! இதுதான் என்னுடைய பெரிய ட்ரிக்கரே. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாமே. ஒருத்தவங்க நான் கேள்வி கேட்டு பதில் சொல்லலையா? நான் சொன்ன வார்த்தைக்கு எதுவும் ரிப்ளை பண்ணலையா? நான் ஃபோன் பண்ணி எடுக்கலையா? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கவனிக்கலையா? இந்த மாரி ஏதாச்சும் நடந்துச்சு அப்டின்னாக்க, உடனே எனக்கு பதட்டம் வந்துரும், பயம் வந்துரும், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுவேன், அப்செட் ஆயிடுவேன். அப்படியே மைண்ட் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஒரு மூலையில உட்காந்துருவேன். நான் முதல்ல என்ன நெனச்சுட்டு இருந்தேன், நான் ஓவர் ரியாக்ட் பண்றேன். நான் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறேன் அப்படின்னு தான் நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாளா. இந்த 40 வருஷம் வரைக்கும் அப்படிதான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. ஆனா, இந்த ஹீலிங் ஜர்னி நான் என்டர் ஆனதுக்கு அப்புறமேலுக்கு எனக்கு தெரிய வந்த விஷயம், என்னோட ரியாக்ஷன் எல்லாமே ஒரு க்ளூ, ஒரு சிக்னல். என்ன நான் புரிஞ்சுக்கிறதுக்கான அனுப்பப்பட்ட சிக்னல். எனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒண்ண நான் ஆழமா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு வந்த சிக்னல்ஸ் தான் அது. ஸோ என்னோட ட்ரிக்கர்ஸ வந்து நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னாக்க, நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நான் பண்ணது அப்சர்வேஷன். கரெக்ட்டா என்ன ஏதோ ஒண்ணு ட்ரிக்கர் பண்ணுது அப்படின்னாக்க, நான் உடனே ரியாக்ட் பண்ணேன். வெயிட் பண்ணல, எதுவுமே பண்ணல. அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி முடிக்கிறதுங்காட்டியும், நான் உடனே ரியாக்ட் பண்ணேன். அது என்னன்னு யோசிக்கிறது இல்ல, அவங்க என்ன குடுத்தாங்கன்னு யோசிக்கிறது இல்ல, என்ன சொன்னாங்கன்னு யோசிக்கிறது இல்ல. எதுவுமே சொல்லாம, உடனே ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தேன் நானு. அப்பதான் அந்த ரியாக்ட் பண்ணணுன்றத வந்து நான் நிறுத்தணும்னு நெனச்சாலும் என்னால நிறுத்த முடியல அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பழைய பேட்டர்ன் வந்து உடனே வித்தின் எ செகண்ட் உடனே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுது. அதனால அத நான் நிறுத்தணும்னு முடிவு பண்ணேன். ஆனா, அது உடனே நிறுத்த முடியல என்னால. ஏன்னா, அது அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்றதுங்காட்டி உடனே என்கிட்டேருந்து கோவம் வெளிப்பட்டுருச்சு. அதுக்கான வார்த்தைகள் வெளியில வந்துருது. நான் கோவத்த கொட்டுறதுக்கு தயாரா இருந்துடுறேன் நானு. ஏதோ ஒண்ணு பண்ணிடுறேன் நானு. அவங்க பேசுறதுக்கும், நான் ரியாக்ட் பண்றதுக்கும் இடையில எனக்கு டைமே இல்ல. அப்படின்றத முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இத நான் எப்படி அப்படி நான் பேசாம விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்க, அவங்கள வந்து நான் ஜெயிக்க விட்ட மாதிரியும், அவங்க வந்து என்ன வந்து அடக்கி வச்சிருக்க மாரியும், நான் வந்து எப்ப பாரு ஏமாந்துட்டே போறேன், இளிச்சவாயா இருக்கிற மாரியும் ஒரு எண்ணத்த நான் அடக்கி வைக்கும்போது அது எனக்கு குடுத்துச்சு. ரியாக்ட் பண்ணாம இருக்கும்போது எனக்கு குடுத்துச்சு. ஸோ பரவால்ல. அந்த எண்ணம் வந்தாலும் பரவால்ல. நாம நிறுத்துவோம். என்னன்னு யோசிக்காம ரியாக்ட் பண்றத நிறுத்துவோம். முதல்ல அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன். உடனே உடனேலாம் என்னால பண்ண முடியல. கிட்டத்தட்ட நான் முயற்சி பண்ணது ஒரு 5, 6 சம்பவங்களுக்கு நான் முயற்சி பண்ணி 7, 8வது சம்பவங்கள் வரும்போது தான் நான் ரியாக்ட் பண்றதே நிறுத்துனேன். அதுவரைக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு, ஐயோ! நாம ஏன் ரியாக்ட் பண்ணோம்? நான் ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லையே! ஆனா தானா எப்படி நான் என்னையும் மீறி நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன்னு யோசிச்சு, யோசிச்சு, யோசிச்சு ஒரு 8வது, 9வது இந்த இந்த ஆ நாலேட்ஜ் வந்ததுக்கு அப்புறமேலுக்கு முயற்சி பண்ணி ஒரு 8வது, 9வது சம்பவத்துல தான் அந்த ரியாக்ட் பண்றதையே நான் நிறுத்துனேன் நானு. அடுத்து நான் என்ன கேட்டுக்கிட்ட கேள்வி, இது ஏன் என்ன காயப்படுத்துது?
இது எனக்கு என்னத்த ஞாபகப்படுத்த விரும்புது? நான் ரியாக்ட் ஆகுறேன் இல்லைங்களா? அவங்க ஏதோ ஒண்ணு சொன்னாங்க, ஏதோ ஒண்ணு செஞ்சாங்க அப்படின்றதுக்காக எனக்கு ட்ரிக்கர் ஆகுது இல்லைங்களா? எனக்குள்ள ஒரு பயம், ஒரு வெட்க உணர்வு, ஆ ஒரு அஃபெக்ட் ஆகுற உணர்வு வருது பார்த்தீங்களா? அது ஏன் என்ன இந்த அளவுக்கு பாதிக்குது? அது எனக்கு என்ன சொல்ல வருது? அப்படின்றத அந்த கேள்விய நான் நிறுத்த ஆரம்பிச்சேன் நானு. அப்படி நான் அந்த கேள்விய நிலைநிறுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு தான், இந்த ட்ரிக்கர்ஸ் எல்லாமே என் குழந்தை பருவத்துல என்ன யாரும் அக்னாலட்ஜ் பண்ணாத, அதாவது ஏத்துக்காத, ஒத்துக்காத, எனக்கு முக்கியத்துவம் குடுக்காத அந்த பயத்த, என்ன வேல்யூ பண்ணாத அந்த பயத்த திரும்ப கொண்டுட்டு வருது. இந்த ட்ரிக்கர் அந்த சைல்ட்ஹுட் ஃபியரோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. இப்போ பிரசன்ட்ல என்ன யாராச்சும் இக்னோர் பண்ணாங்க அப்படின்னாக்க, அதுக்கு நான் ட்ரிகர் ஆவறதுக்கு காரணம் இந்த பிரசன்ட் கிடையாது. பாஸ்ட்ல என்ன இக்னோர் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் இல்லையா? என்னுடைய கேர் டேக்கர்லயோ, இல்ல மத்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் இல்லையா? அத என் நெர்வஸ் சிஸ்டம் அக்செப்ட் பண்ணி வச்சிருக்குது. ஓல்டு பேட்டர்னா எனக்குள்ள தங்கிக்கிட்டு இருந்திருக்குது. என்ன விட்டுட்டு போயிடுவாங்களோ, என்ன தூக்கி போட்டுருவாங்களோ, இல்ல என்ன பார்க்க மாட்டாங்களோ, நான் சொல்றத கேட்க மாட்டாங்களோ, எப்பவுமே என்ன ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டேன்றாங்களோ, அப்படின்ற அந்த ஓல்டு பேட்டர்ன் எதுவுமே நடக்கல. இதுதான் என் லைஃப் போல இருக்கு. இதுதான் என் தலைவிதி போல இருக்குன்னு நான் வந்தேன் இல்லையா? நான் சின்ன வயசுல அது அப்படியே ஒரு பேட்டர்னா, பிஹேவியரா எனக்குள்ள பழகிக்கிட்டு நான் வந்தது. நான் வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு சிச்சுவேஷன் மாறனாலும், அந்த பேட்டர்ன நான் உடைக்கவே இல்ல. அந்த பேட்டர்னுடைய தாக்கம் இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறமும் அடல்ட் ஸ்டேஜ்ல என்ன ஒருத்தவங்க ட்ரிக்கர் பண்ணும்போது, அது உள்ளுக்குள்ள ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிருக்குது. அது ஆக்டிவேட் ஆகுது அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதாவது சின்ன வயசுல நடந்த சம்பவங்களுக்கு நான் குறை சொல்லிட்டே இருந்தேன். என் மேல தான் ஏதோ தப்பு இருக்கு போல இருக்கு. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு பிடிக்காத ஏதோ பண்ணிட்டேன். என்கிட்ட ஏதோ குறை இருக்குது. அப்படின்னு நான் என்னதான் குறை சொல்லிட்டே இருந்தேனே ஒழிய, அவங்க பக்கம் இருக்கிறத நான் பார்க்கவே இல்ல நானு. ஏன்னா எனக்கு அந்த வயசுல அத தவிர எனக்கு வேற எந்த சர்வைவல் டூலுமே இல்ல. என்ன குறை அங்க நடக்கிற சம்பவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்த காட்டினா தான் நான் அடுத்து போக முடியும் நானு. அந்த சர்வைவல் டூலா நான் செல்ஃப் ப்ளேம எடுத்துக்கிட்டேன். என்னன்னா குறை சொல்லிட்டு, இதுக்கு இதுதான் காரணமா இருக்கும் அப்படின்றத நான் நெனச்சுக்கிட்டு வந்துட்டுருந்தேன். இப்பத்தான் நான் உணர்றேன், நான் ஒரு டிராமேட்டிக்கான பெர்சன் கிடையாது. ஓவர் ரியாக்ட் பண்ற பெர்சனும் கிடையாது. செல்ஃப் ப்ளேம் பண்ணிக்க வேண்டிய பெர்சனும் கிடையாது. ஆனா, நான் கத்துக்கிட்ட ஒரு பேட்டர்ன என்னுடைய எனக்கு தெரியாமலேயே அன்னோயிங்லி எனக்கு தெரியாமலேயே நான் அத வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன், ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றத நான் இப்பதான் புரிஞ்சுகிட்டேனே. அடுத்து என்ன பண்ணணும்? ரெஃப்ளெக்ட் பண்ணணும். ரியாக்ட் பண்ணக்கூடாது. எப்படி பண்ணலாம் அத? எப்படி அப்படின்னாக்க, நான் சில நேரங்கள்ல இன்ஸ்டன்ட்டா ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா? அத ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அந்த ரியாக்ட் பண்றத அதாவது வெளியில அவங்க என்ன ட்ரிக்கர் ஆக்டிவேட் பண்றதுக்கும், நான் ரியாக்ட் பண்றதுக்கும் இடையில கேப்பே கிடையாது. அவங்க சொல்லி முடிச்சாங்களோ, முடிக்கலையோ அடுத்த செகண்ட் நான் இங்க ட்ரிக்கர் ஆயி திரும்ப ரியாக்ஷனையும் குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். இதுக்கு இடையில என்னால கேப்ப குடுக்கவே முடியல. அத கேப்ப எடுத்துக்க ரொம்பவும் டைமும் ஆச்சு எனக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அத ஸ்டாப் பண்ணிட்டு, ரியாக்ட் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு, ரெஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். சில விஷயங்கள இன்ஸ்டன்ட்டா ரியாக்ட் பண்றதுக்கு பதிலா என்ன நானே சில கேள்விகள கேட்டுக்கிட்டேன். இப்ப இங்க பிரசன்ட்ல நடக்கிற இந்த விஷயம், அத என் மைண்ட் எப்படி உள்வாங்குது? என் மைண்ட் அத எப்படி எடுத்துக்குது? முதல்ல அது. அடுத்து, இதுல பாஸ்ட் மெமரி எதையாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? இதுக்கு நான் ரியாக்ட் பண்ணாம, காமா ரெஸ்பான்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்?
அப்பா! ஆனா இந்த 3 கேள்வியும் நான் எனக்குள்ள புகுத்துறதுங்காட்டி நான் பட்ட பாடு. பட் ஆனா அது கில்ட்டா ஃபீல் பண்ண வேண்டாங்க. நம்மால அவங்க ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சதும், நம்ம உடனே ரியாக்ட் பண்ணதுக்கும், நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்ணணுன்ற அவசியமே இல்ல. ஏன்னா நாம வந்து ஒரு மனித உணர்வுள்ள மனிதர்களா இருக்கிறதுனால, மனிதர்களுக்கான இயற்கையான ஒரு உணர்வு தான் அந்த திரும்ப ரியாக்ட் பண்றது, ட்ரிகர் ஆவறது எல்லாமே. அதுக்காக நம்மள நாமே குறை சொல்லிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அத பிரேக் பண்ணி நம்மால வெளில வர முடியும். ரியாக்ஷன கட் பண்ணிட்டு, இத ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு எப்படி? இங்க நடக்கிற நடக்க அப்ப இங்க நடந்தத சம்பவம், உண்மையிலேயே அத உள்ளபடி நான் எடுத்துக்கிறேனா? அத எப்படி என் மைண்ட் உள்வாங்குது? அப்படின்றது, இந்த சம்பவத்துல என்னுடைய பாஸ்ட் மெமரி ஏதாவது உள்ள புகுந்து வேலை செய்யுதா? அந்த கேள்வி. இந்த ரியாக்ட் பண்ணாம, நான் ரெஸ்பான்ஸ் பண்ணாக்க, அமைதியா நான் ரெஸ்பான்ஸ் பண்ணாக்க இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? இந்த 3 கேள்வி எனக்குள்ள உள்புகுத்தி, அத நான் திரும்ப வெளில ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு எப்படி 4 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு சிரிப்பு தான் வருது. பட் ஆனா அது முடியல. ய முடியாது அது. கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாரி தான். இப்ப வந்து என்ன யாராச்சும் ட்ரிகர் பண்ணாங்க அப்படின்னாக்க, என் மைண்ட் உடனே எப்படி தெரியுமா சிந்திக்கும்? இந்த ட்ரிகருக்கு நான் ரியாக்ட் பண்றதுனால என்னுடைய மன அமைதிக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா? இதத்தான் முதல்ல யோசிப்பேன். எதுவும் இல்லையா? அப்படியே வுட்டுட்டு போவேன். அவங்க ட்ரிகர் பண்ணா அது அவங்களுடைய விருப்பம். அவங்க பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அவங்க எதிர்பார்க்கிற ரெஸ்பான்ஸ நான் குடுக்க முடியாது. வுட்டுட்டு போவோம். அதனால நான் எங்கேயுமே குறைஞ்சிட போறது கிடையாது. என் வெயிட் குறைஞ்சிட போதா? என் பலம் குறைஞ்சிட போதா? இல்ல ஏதாவது குறைஞ்சிட போதா? ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு நான் இப்ப மாறிட்டேங்க. அந்த அளவுக்கு நான் இப்ப வந்தும் வந்த அந்த ஸ்டேஜ்க்கு நான் வந்துட்டேன் நானு. அதனால தான் என்னால இத வந்து தெளிவா உடைச்சு பேச முடியுது என்னால. இந்த 3 கேள்வியும் எனக்குள்ள நான் புகுத்துனதுக்கு அப்புறமேலுக்கு, எனக்கு வந்து என்னுடைய ப் பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்றது வந்து தெளிய ஆரம்பிச்சது. என்னுடைய மனநிலை, என்னுடைய மைண்ட் செட்ட வந்து எப்படி நான் வச்சிருக்கணும்? எப்படி அது சரியாகும்? அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சுருச்சு. இது மட்டும் இல்லாம, அதாவது இப்போ வந்து நான் சொன்னது எல்லாமே வந்து இந்த ட்ரிக்கர நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு அப்சர்வ் பண்ணேன். அது பாஸ்ட்டோட கனெக்ட் ஆயிருந்ததான்னு பார்த்தேன். அடுத்து அத ஃபீல் பண்ணணும். நான் செல்ஃப் ப்ளேம் பண்றத நிறுத்தணும்னு முடிவு பண்ணேன். ரியாக்ட் பண்றத நிறுத்திட்டு ரெஃப்ளெக்ட் பண்ணவும் ஆரம்பிச்சேன். சரிங்களா? இப்ப அடுத்தது இந்த ட்ரிக்கருக்கு பின்னாடி என்ன இருக்குது? இந்த ட்ரிக்கருக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சேன். திரும்ப போனேன், படிச்சேன். எவ்வளவோ ரிசர்ச் பண்ணேன். எவ்வளவோ பார்த்தேன். எவ்வளவோ படிச்சேன் நானு. அந் அப்போதான் எனக்கு ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது. உண்மையான மனமாற்றம், உண்மையான மாற்றமே எனக்கு கிடைச்சது. இந்த ட்ரிகர்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் என்னுடைய முதல் படியா இருந்துச்சு. அதுதான் எனக்குள்ள உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன், உண்மையான மாற்றத்த குடுத்து, இதுக்கு பின்னாடி என்னென்ன பொய்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு சொல்லுச்சு. நான் இதுல என்னென்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னாக்க, ட்ரிகர் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ். உங்களுடைய ஆழ்ந்த மனதிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ். அது பிரச்சனை கிடையாது. உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்க பார்க்க முடியாத, நிறைவேற்றப்படாத, அ தேவைகள ஒதுக்கி வைக்கப்பட்ட, இன்னமும் அந்த தேவைகள் உள்ள இருக்குது. பயங்களும் உள்ள இருக்குது. அத நீங்க ஃபேஸ் பண்ணணும். அது என்னன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேட்டர்ன் எது இன்னும் ஹீல் ஆகாம இருக்குது அப்படின்றத இந்த ட்ரிக்கர் உங்களுக்கு சொல்லும். நான் புரிஞ்சுகிட்டேன். அத நல்லாவே புரிஞ்சுகிட்டேன். அத எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு நான் திரும்பவும் அதன்படி வழி நடக்கவும் நான் ஆரம்பிச்சுட்டேன் நானு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க, என்ன இப்ப யாராச்சும் இக்னோர் பண்றாங்க. என்ன என்ன வந்து அவங்க இக்னோர் பண்றதா எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா, அது எனக்கு ட்ரிக்கர். நான் அவங்கள்ட்ட போய் அந்த மாரி ஏதாவது இதுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னாக்க, இக்னோர் பண்ற மாரி தெரிஞ்சது அப்படின்னாக்க, நான் என் காலுக்கு வந்து அம் என் கால் அட்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. என் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் ஏதாவது ஒண்ணு அவங்கள்ட்ட சொல்றேன் அப்படின்னாக்க, அத காது குடுத்து கேட்க மாட்டாங்க. என்னோட எமோஷன்ஸ வந்து நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னாக்க, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுக்க மாட்டாங்க. நான் ஒருத்தி
வீட்ல இருக்கான் அப்படின்றதையே பெரிய விஷயமா நினைக்க மாட்டாங்க. எனக்கான மரியாதைய குடுக்காம இருந்திருப்பாங்க. இது எல்லாமே ட்ரிக்கர் தான், இக்னோர் தான். ஆனா இப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாக்க, அவங்கள்ட்ட இதெல்லாம் நான் திருப்பி கேட்கறேன் அப்படின்னாக்க, திருப்பி ரியாக்ட் பண்றேன் அப்படின்னாக்க, அங்க நான் என்ன பண்றேன்? என்னுடைய ஒர்த்த நான் ப்ரூவ் பண்றேன். என்னுடைய லவ்வ நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன். எனக்கு மரியாதை வேணும். நான் மரியாதைக்குரியவ தான் அப்படின்னு அவங்களுக்கு நிரூபிக்க பார்க்கிறேன். சோ நான் என்ன நினைச்சேன்னா, அவங்கள்ட்டேருந்து எனக்கு ரெகக்னிஷன் கிடைக்கணும், சேஃப்டி கிடைக்கணும், ரெஸ்பெக்ட் கிடைக்கணும். எனக்கு வந்து நான் இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறேன். ஒரு கட்டத்துல இதெல்லாம் நீங்க யாருமே எனக்கு குடுக்க வேணாம். எல்லாமே நானே எனக்கு குடுத்துக்கிறேன். அப்படின்னு நான் என்ன ஒதுக்கிட்டு நான் எட்ட வந்துட்டேன். இதிலேருந்து நான் என்ன புரிஞ்சுகிட்டேன்? எனக்கு ட்ரிக்கர் ஆகுது. நான் ரியாக்ட் பண்றேன், கத்துறேன், கேள்வி கேட்கறேன், பேசுறேன், என் பக்கத்து நியாயத்த புரிய வைக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக? அவங்கள்ட்டேருந்து வேலிடேஷன் வேணும், அட்டென்ஷன் வேணும், சேஃப்டி வேணும், ரெஸ்பெக்ட் வேணும், அவங்களுடைய லவ் வேணும் அப்படின்றதுக்காக. இப்போ ஒரு முடிவுல என்ன பண்ணிட்டேன், இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கும்போது என்னையே நான் இழந்துட்டேன். நான் எது பண்ணாலும் அவங்கள்ட்டேருந்து இதெல்லாம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்னு முடிவுக்கு வந்தேன் அப்படின்னாக்க, இதெல்லாம் முதல்ல நான் எனக்கு குடுக்குறேனா? என் மேல எனக்கு மரியாதை இருந்தா, நான் ஏன் மரியாதை இல்லாத இடத்துல நான் போய் நிக்கிறேன்? என் மேல உண்மையிலே எனக்கு அன்பு இருந்தது அப்படின்னாக்க, என்ன கொண்டு போய் என் மேல அன்பு காட்டாதவங்கள்ட்ட எதுக்கு முன்னாடி நான் கொண்டு போய் நிறுத்துறேன்? புரிஞ்சுது. கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சுது. இதுலேருந்து நான் புரிஞ்சுகிட்டது, நான் வந்து யாருகிட்டயும் வேலிடேஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அவேர்னஸ் எனக்கு வந்ததுக்கு அப்புறமேலுக்கு, நான் அந்த பழைய பயங்களுக்கு ரியாக்ட் பண்றத நிறுத்திட்டு, என்னுடைய அவேர்னஸ் கொண்டு நான் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. ஆ இது இது மொதல்ல நான் கையில எடுக்கும்போது எனக்கு என்ன வந்துச்சு அப்டின்னாக்க, அவங்க என்ன அசிங்கப்படுத்துறாங்க, திட்டுறாங்க, என்ன ட்ரிகர் பண்றாங்க. அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணவே கூடாதா? அப்படி நான் ரியாக்ட் பண்ணாம இருந்தேன் அப்படின்னாக்க, என்ன வந்து முட்டாளு, கையால் ஆகாதவங்க, கோழை, எனக்காக நான் நிக்க மாட்டேன்றேன் அப்படின்னு நெனைச்சிட மாட்டாங்களா? அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள அதிகமா இருந்துச்சு. ஆனா உண்மை என்ன அப்படின்னாக்க, அவங்களுக்கு நான் ரியாக்ட் பண்றத விட, நான் அமைதியா போறது தான் பவர்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு. எப்படி அப்படின்னாக்க, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். உங்களுக்கு மன அமைதி முக்கியமா? இல்ல அவங்க மேல கோவத்த காட்டுறது முக்கியமா? சொல்லுங்க. மன அமைதி முக்கியம் அப்படின்னா, அவங்கள்ட்ட ரியாக்ட் பண்றத நீங்க நிறுத்துவீங்க. உங்களுக்கு அந்த ரியாக்ட் பண்றதன் மூலியமா, அவங்க அப்படி கேட்டாங்க, நான் நல்லா திருப்பி கேட்டு உட்டேன். அப்படின்னு நீங்க சொல்றது மூலியமா, உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் தான் கிடைக்குமே ஒழிய, கடைசி வரைக்கும் அவங்க சொன்ன சொல்லோ, அந்த ட்ரிக்கரோ உங்கள திரும்ப திரும்ப காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். உங்க மனசு ஆறவே ஆறாது. நீங்க அத பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பீங்க. அது உங்கள ஒரு தடவ மனசு ஆறிடுச்சு அப்படின்னாக்கா, அத விட்டுட்டு நீங்க எட்ட வந்துருவீங்க. வந்திருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க. நீ ரியாக்ட் பண்ண இடத்துல இருந்து, அவங்க என்ன அப்படி கேட்டாங்க, நான் இப்படி திருப்பி கேட்டு உட்டேன் அப்படின்னு நீங்க சொன்ன இடத்துல இருந்து, இதுவரைக்கும் உங்களுக்கு அந்த சம்பவத்திலேருந்து மனசு அமைதி ஆயிருக்குதா? யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா ஆயிருக்க மாட்டீங்க. இன்னமும் அந்த சம்பவம் வலிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த வலிக்கு நீங்க ரியாக்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அந்த நேரத்துல இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைச்சிருச்சு. ஆனா இன்னமும் அந்த சம்பவம் வலிய குடுத்துக்கிட்டு தான் இருக்கும். உண்மையா? இல்லையா? கண்டிப்பா உண்மதான். எனக்கு தெரியும். அப்போ நாம பண்ண வேண்டியது, அவங்கள்ட்ட கத்துறத விட, எடுத்து சொல்றத விட, நாம நம்மள புரிஞ்சுக்கிறதுக்கு தனியா வர்றது தப்பே கிடையாது. சோ இந்த எக்ஸர்சைஸ எப்படி ஸ்டார்ட் பண்றது? அப்படின்னாக்க, நீங்க இத யாருகிட்டயும் போய் சத்தமா சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. நீங்க அமைதியா, உங்களுக்குள்ள இந்த புரிதல ஏற்படுத்திக்கிட்டாலே போதும். நீங்க எமோஷனலா இந்த ட்ரிக்கர ஃபீல் பண்ணும்போது, ஆ ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்கள நீங்க எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பாருங்க. நாம இத நிறுத்துவோம். ரியாக்ட் பண்றத நிறுத்துவோம். அப்படின்னு நீங்க ஒரு எக்ஸர்சைஸ் பண்ற மாரி பண்ணுங்களேன். உடனே முடியாது தான்.
ஆனா ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ண உங்களால அந்த ரியாக்ஷன நிறுத்திட்டு, உள்ளுக்குள்ள என்ன வலி இருக்குன்னு கண்டுபிடிச்சு, அந்த வலிய சரி பண்ணி, திரும்ப அந்த வலி உங்களுக்கு எதிர்காலத்துல வராம உங்களால பார்த்துக்க முடியும். இப்போ இந்த ட்ரிக்கர் எனக்கு ஃபீல் ஆகுது இல்லையா? இது இன்னைய பொறுத்துதான். இன்னைய இந்த சம்பவத்தினால வந்துச்சா? முதல் கேள்வி உங்கள கேட்டுக்கோங்க. இந்த சம்பவம் என்னுடைய கடந்த கால நினைவுகள எனக்கு ஞாபகப்படுத்துதா? 2வது கேள்வி. இந்த நேரம் எனக்கு உண்மையில என்ன தேவ? நான் உங்கள ரியாக்ட் பண்றதா என்னுடைய மன அமைதியா? இந்த கேள்விய நீங்க உங்கள்ட்ட கேட்கும்போது, உங்களுக்குள்ள ஒரு விஷயத்த நோட் பண்ணுவீங்க. கண்டிப்பா நோட் பண்ணுவீங்க. என்ன அப்டின்னாக்க, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு புரியிற மாரி இருக்கும். உங்கள நீங்க ஜட்ஜ் பண்ணவே பண்ணாதீங்க. ஆனா, உங்களுக்கு சில விஷயங்கள் தானாவே புரிய வரும். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ரெஃப்ளெக்ஷன் கூட உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிய குடுக்கும். நான் இதெல்லாம் பண்ணி தான் நான் வந்து உண்மையில என்ன நான் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பார்க்க ஆரம்பிச்சேன். என்ன நான் வித்தியாசமாவும் பார்க்க ஆரம்பிச்சேன். இதெல்லாம் வந்து எனக்கான சிக்னல்ஸ், ப்ராப்ளம் கிடையாது. இதுல ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்டின்னாக்க, ஒரு தடவ வந்து எங்க வீட்ல பாத்ரூம் கட்டுன புதுசுல வந்து என்ன உள்ள வச்சு தெரியாம கதவ சாத்திட்டு வந்துட்டாங்க என் வீட்டுக்காரங்க. முதல் சம்பவம் நடந்தது. அப்போ நான் அப்படி வெடிச்சேன், கத்தனேன். என்னென்னமோ யோசிச்சு பாருங்களேன், ஒரு 10 நிமிஷம் நீங்க ரூம்குள்ள அடப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா, நீங்க என்னதான் கத்தி யாரும் வந்து தொறக்கலன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எனக்கு அதே மாரியான மனநிலை தான் இருந்துச்சு. ஆனா, அதே சம்பவம் இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. நான் ஒண்ணும் பண்ணலையே நானு. கதவு பூட்டிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. நான் பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டேன். நிஜமா. நான் பாட்டுக்கு உட்காந்துட்டேன். அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறேன் நானு. எப்பயா இருந்தாலும் வந்து தொறப்பாங்க அப்படின்னு நான் உட்காந்துட்டேன் நானு. அவங்களும் திடீர்னு "என்னடா சத்தத்தையே காணோம்? எங்க போயிட்டா இவ? இந்நாழி வந்து ஏதாவது கேட்டுட்டே இருப்பாளே, ஒண்ணுத்தையும் காணோமேன்னு" சொல்லிட்டு அவரு எங்க பார்த்தாலும் தேடுறாரு. பாத்ரூம் வந்து பார்த்துட்டு வெளிப்பக்கமா தாப்பா போட்டிருக்கே. அப்ப அவ வெளியில தான் எங்கேயாவது இருப்பான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமா வெளியில தேடிட்டு, எதுக்கும் உள்ள பார்ப்போம் அப்படின்னு தொறக்குறாரு. உள்ள நான் உட்காந்துருக்கேன். அவருக்கு பயம். நான் எங்க திட்ட போறேனோ, என்ன பண்ண போறேனோன்னு பயம். போங்க தெரியாம தானே பண்ணிட்டேன் போ. என்ன எனக்கு பஸ் போயிடுச்சு. நான் வண்டியில கிளம்பி ஸ்கூலுக்கு போறேன். அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிட்டேன். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இந்த சம்பவத்த என் பையன்கிட்ட சொல்லும்போது, அவன் என்ன சொன்னான்னா, "அப்பா அம்மா உன்ன கடிச்சு கொதறி இருக்குமே! அம்மா உன்ன திட்டி தீர்த்திருக்குமே!" அப்படின்னான். அவரு அப்பதான் சொல்றாரு, "ஏய் உங்க அம்மா இதெல்லாம் எதுவுமே பண்ணலடா. சிரிச்சுக்கிட்டே போயிடுச்சு" அப்படின்றான். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. நானா இந்த மாரி இதே சம்பவம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தப்போ, அதுக்கு என்ன நான் ரெஃப்ளெக்ட் பண்ணேன். இப்ப நான் என்ன ரெஃப்ளெக்ட் பண்றேன் அப்படின்றது எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இது நாம எனக்கு இதுல விட்டு சண்டை போடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எனக்கு கோவமும் இல்ல. தெரியாம பண்ணிட்டாங்க. அவங்க தெரிஞ்சுலாம் பண்ணல அத. ஆனா அப்ப வந்து என்ன அடிச்சு வச்சுட்டாங்க. என் மேல அக்கறை இல்ல, என் மேல பொறுப்பு இல்ல. வேணும்னே இந்த மாரி பண்ண அப்படிலாம் சண்டை போட்டேன். இப்பலாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நான் பாட்டுக்கு சிரிச்சுட்டே வந்துட்டு அது எனக்கு ஒரு பாதிப்பாவே இல்ல. எனக்கு இந்த ஒரு சம்பவமே இந்த ட்ரிக்கர்லேருந்து நான் விடுபட்டுட்டேன் அப்படின்றத எனக்கு புரிய வச்சுது இந்த ஒரு சம்பவமே எனக்கு. அதனால உங்களாலயும் இந்த ட்ரிக்கர்லேருந்து வெளில வர முடியும். முயற்சி பண்ணி பாருங்க. இத முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நெனைக்கிறது, ட்ரிக்கர்ஸ் அப்படின்றது உங்களுக்கான வீக்னஸ் கிடையாது. அது ஒரு க்ளூ. உங்க உள்ளுக்குள்ள இருந்து உங்களுக்கு கிடைக்கிற மெசேஜ். தயவு செய்து அத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அத அப்சர்வ் பண்ணுங்க. அதுல என்ன இருக்குன்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. உங்க மேல இரக்கத்தோட இருங்க. அது உங்களுக்காக நீங்க செஞ்சு தான் ஆகணும். ஓகேங்களா? ஓ இத நான் உங்களுக்கு நிச்சயமா சொல்றேன். நீங்க இத தேடி போனீங்க, உங்க ட்ரிக்கருக்கான விளக்கத்த நீங்க தேடி போகும்போது, இன்னும் நெறைய கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். நீங்க இத யாருகிட்டயும் போயி எக்ஸ்ப்ளைன் பண்ணணும், மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சா போதும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுவே உங்களுக்கு தேவையானது. இத பத்தி இன்னொன்னு உங்களுக்கு அதிகமா தெரியணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்க, என்னுடைய வாட்ஸ்அப் சர்க்கிள்ல ஜாயின் பண்ணினா தெரிஞ்சுக்கலாம்.
என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பயோவில் இருக்குது. நீங்கள் எனக்கு இன்ட்ரெஸ்டட் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்க என் வாட்ஸ்அப் குரூப் பற்றின டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நீங்கள் உங்களோட ட்ரிகர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம், எமோஷ்னல் பேட்டர்ன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம், எமோஷ்னலாக மெச்சூரிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த குரூப்பில் உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு அவேர்னஸ் தான் நம்மளுடைய முதல் சுதந்திரமே. அந்த அவேர்னஸ் நமக்கு வந்து அதை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்க நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மால கண்டிப்பா வெளியில வர முடியும். மீண்டும் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். உங்களுடைய பொறுமைக்கும் அமைதிக்கும் நன்றி.